அதற்கு முன்னால் இந்த கோமியம் என்பது பசுவின் நீர் தானா அப்படின்னா, கோமியம் என்பது பசுவின் நீர் அல்ல. அதில் தெளிவாக நம்ம ஒரு கருத்தை வச்சுக்கோம். இறைவன் சொன்ன அந்த பாற்கடல் பசுவை குறிக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ பால் என்பதே பசுவை குறிக்காத பொழுது அப்போ சிறுநீர் மட்டும் எப்படி நம்ம அந்த பசுவை குறிக்கிற ஒரு சொல்லுக்கு நம்ம வருவோம். இந்த பொருள் என்னது, இந்த பொருளில் எப்படி இந்த நீர் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிந்துவிட்டால் உண்மையிலே இது பசுவின் சிறுநீர் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இந்த கோமியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி என்ன தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இப்போது அதிகம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற கோமியம் பற்றி. இந்த கோமியம் குடிப்பதனால உடம்புக்கு ஒரு எதிர்ப்புத்தன்மை கிடைக்குது, இல்லை இந்த கோமியத்தினால் பிரச்சனைகள் வருகிறது. இப்படி பல்வேறு கருத்துக்கள் அறிவியல் ரீதியாகவும் சரி, நம்ம மத ரீதியாகவும் சரி, இல்லை வைத்திய ரீதியாகவும் சரி, இப்படி பல கோணங்களில் இந்த கோமியமானது குடிக்கலான்னு ஒரு சாரர் கருத்து, குடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு சாரர் கருத்து. ஸோ இப்படி சொல்லிக்கும் போது உண்மையாக இந்த கோமியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி என்ன தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் ஆயுர்வேதத்திலும் சரி, சித்த மருத்துவத்திலும் சரி, இந்த கோமியம்னா என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த கோமியம்ங்கிறத இப்போ என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, மாட்டினுடைய சிறுநீரை தான் நம்ம கோமியம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். உண்மையிலேயே அதனுடைய பொருள் அதுதானா? அது கிடையாது. கோமியம் என்பது அல்லது கோமயம், ரெண்டு வார்த்தை எதுக்கு. கோமயம் தான் உண்மையான ஒரு வார்த்தை. அதை அப்புறம் சொல்லி சொல்லி பழக்கத்தில் கோமியம்னு ஆக்கிட்டோம். கோமயம் என்றால் பசுவினுடைய சாணத்தை தான் கோமயம்னு சொல்கிறது பொதுவான வழக்கம். இப்போ பசுவினுடைய சிறுநீருக்கு கோமூத்திரம் என்று தான் பேர். அப்போ கோமூத்திரம் என்றால் பசுவின் சிறுநீர், கோமயம் என்றால் பசுவினுடைய சாணம். ஆனால் இந்த இடத்துல கோமயம் அல்லது கோமூத்திரம், இந்த இடத்துல கோ என்று குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு எழுத்துக்கு பொருள் பசுதானா அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய சித்தர்களும் சரி, பண்டிதர்களும் சரி, ஒரு வார்த்தைக்கு 9 பொருள் வச்சுருப்பாங்க. வைத்தியத்திலையும் சரி, இதை பற்றி சொல்கிற விஷயங்கள்லாம் எப்போவுமே அந்த காலத்துலேருந்து சித்தர்கள் பாடலெல்லாம் வைத்தியர்கள்லாம் பரிபாஷையில் தான் எதுவுமே எழுதியிருப்பாங்க. இந்த கோமியத்தை பற்றி அவர்கள் இந்த கோமியம் சாப்பிடுவதனால் நல்லது அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா, நேரடியாக கோமியம் என்கின்ற வார்த்தையை அந்த பழைய கால நூலில் பயன்படுத்தலை. கோவின் நீர், அதாவது பசுவின் நீர். அப்புறம் சித்த வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு நீர். சரி, இந்த முரண்பாடே முதல்ல இருக்குது. அதாவது இந்த கோமியத்தில் கோமியம் என்பதே மாட்டினுடைய மூத்திரம் தானா அப்படிங்கிறதுலேயே ஒரு முரண்பாடு இருக்குது. பல ஆய்வுகளுக்கு பிறகு, பல பழக்கங்களுக்கு பிறகு, சித்தருடைய நூல்களுடைய பரிபாஷைகளை சரியாக புரிந்த பிறகு நாம் அதை என்ன பார்க்குறோம்னா, சித்தர்கள் சொன்ன கோமியம் அப்படிங்கிறது இந்த பசுவின் சிறுநீர் அல்ல. இது முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ கோனா என்ன அப்படின்னா, கோ என்றால் நிறைய கோவுக்கு நிறைய பொருள் இருக்குது. அரசன் என்றும் இருக்குது, பசுவையும் சொல்கிறோம், வானத்தையும் சொல்கிறோம். கோ என்றால் வானம்னு ஒரு பொருள். அப்போ இது வானத்து நீர். கோமூத்திரம் என்று சொன்னால் வானத்தினுடைய நீர். வானத்தின் நீரானது இந்த பூமியிலே சேர்ந்து மீண்டும் அது பூமியிலிருந்து வானத்துக்கே திரும்ப செல்லுகிறது. அப்போ அதில் ஒரு மறைப்பொருளை வச்சுருக்காங்க. அப்போ இது வானத்தின் நீர். அப்போ வானத்தின் நீர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத நம்ம பின்னால் பார்ப்போம். அதற்கு முன்னால் இந்த கோமியம் என்பது பசுவின் நீர் தானா அப்படின்னா, கோமியம் என்பது பசுவின் நீர் அல்ல. அதில் தெளிவாக நம்ம ஒரு கருத்தை வச்சுப்போம். கோமூத்திரம் என்கின்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. பசுவின் சிறுநீருக்கு கோமூத்திரம் என்று தான் பொருள். இப்போ இந்த மாதிரி யூரின் குடிக்கிறது, பசுவின் நீரை குடிக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லதா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கும்பொழுது, அறிவியல் ரீதியாகவும் அல்லது நம்ம உடலுக்கு சாதாரணமான அது ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்துமா, வேறு ஏதாவது அதில் பிரச்சனை வருமானாக்கா அது உகந்தது அல்ல தான். ஒரு வைத்திய ரீதியாகவும் சரி, அது உகந்தது அல்ல. அது ஒரு வேளை அப்படி அதை குடிக்கிற எண்ணம் உள்ளவர்கள் அதை சில முறையான ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு குடிக்கிறது ஓகே. பட் அதை குடிப்பதனால் நமக்கு எதிர்ப்பு சக்தி வருது, ஆன்டிபாக்டீரியல் தன்மையெல்லாம் வருதுன்னு சொல்லி நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது. அது உண்மை இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதுக்கு இன்னும் முழுமையான ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை இன்னும் எடுத்துகிட்டு வரல. அது ஒரு ரிசர்ச் பேப்பராக நிறைய சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த கோவின் சிறுநீர் மட்டுமல்ல, வெள்ளாட்டினுடைய சிறுநீர், அது கூட மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் வெள்ளாட்டு சிறுநீரையும் குறிப்பிட்டிருக்காங்க. சில மருந்துகளெல்லாம் தூய்மை பண்ணுறது, சில பொருட்களை அரைக்கிறது, இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இந்த கோ என்கின்ற வார்த்தையை சேர்த்து சொல்லும் பொழுது, அந்த கோ என்ற பசு என்ற பொருள்படவே நம்ம எடுத்திருக்கோம். அப்படி பசு என்கின்ற பொருள்பட எடுத்தோம்னு சொன்னால், பசுவிலிருந்து பாலும் பெறுகிறோம். அப்போ பால் பெறும்பொழுது
அது விலங்கினத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பால். ஆனால் பாற்கடல் கடைகிறார் இறைவன் நம்ம ஒரு அந்த புராணத்தில் அதுலேயும் சொல்லியிருக்கோம். பாற்கடல் கடைஞ்சு தான் அமிர்தம் எடுத்திருக்கா சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கோமியத்தை அமிர்தம்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் பாற்கடல் கடைவதுன்னு சொன்னால் இப்போ பசுவினிலிருந்து அந்த பாலை கடைந்து எடுத்தார் விஷ்ணு பகவான்னா கிடையாது. பாற்கடல் என்பது ஒரு பொருள் வேறு இதுக்கு. ஆனால் இங்கே நம்ம குறிப்பிடுகிறது வந்து விலங்கினத்திலிருந்து பெறப்பட்ட பாலத்தை நம்ம குறிப்பிடுற சூழ்நிலையில் இருக்குது. அப்போ உண்மையாக நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது இறைவன் சொன்ன அந்த பாற்கடல் பசுவை குறிக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ பால் என்பதே பசுவை குறிக்காத பொழுது அப்போ சிறுநீர் மட்டும் எப்படி நம்ம வந்து அந்த பசுவை குறிக்கிற ஒரு சொல்லுக்கு நம்ம வருவோம். அந்த கோமூத்திரம் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்றது நல்லதுங்கிறத எப்படி இந்த பசுவிட்டிருந்து பெறக்கூடிய நீரை தான் நம்ம அப்படின்னு சொல்ல முடியும்? வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாற்கடல் என்பதை அவர் பசுவாக கொள்ளவே இல்லை. அப்போ பாற்கடல் எடுக்கணும் பால் எடுக்கணும்னு சொன்னாக்கா அப்போ பசுவில் தானே பால் எடுத்திருக்கோம், பசுவை தான் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். பசுவில் அப்போ யார் வந்து வாசுகியாகி மத்தாகி கடைந்து அதில் வந்து தேவர்களும் அசுரர்களும் வந்து அமிர்தம் எடுத்து குடித்ததாக ஒரு நம்ம புராணத்தை படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படின் பொழுது அப்போ அது வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்பொழுது பாற்கடல் என்பது பசு அல்ல என்பதை நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியும். அப்போது பாற்கடல் வந்து இந்த பாற்கடலுங்கிறது பசுவிலிருந்து எடுக்கப்படலை அப்படின்ற சூழ்நிலை வந்தால் அப்போது இந்த கோமூத்திரம் என்பது பசுவிலிருந்து கிடையாது. அப்போ பசுவிலிருந்து எடுக்க வேறு எதிலிருந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னா அப்போ அது வானத்தின் நீர் ஏற்கனவே சொன்னோம். கோ என்றால் வானம்னு சொல்லியிருக்கோம். இப்போ வானத்தின் நீர் பாடலில் சொன்ன கோமூத்திரம் என்பது இவர்கள் இப்பொழுது பொருள் பற்றி இப்போ நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற பசுவினுடைய சிறுநீர் அல்ல. இந்த கோமூத்திரம் வானத்திலிருந்து பெறப்படுகின்ற ஒரு நீர். அந்த நீர் சிறுக சிறுக சேகரிக்கப்பட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறாங்க. அதைத்தான் வந்து பசுவின் நீர்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சித்தர்கள் வந்து அதைத்தான் குறிப்பிடுறாங்க. இதை வந்து பசுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படின்னா அந்த கோன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால, கோன்னா வானம்னு சொன்னோம் இல்லையா? அப்போது அது வானத்திலிருந்து பெறப்பட்டதுனால அதை வந்து பசுவின் நீராக நம்ம வந்து காலப்போக்கில் வந்து மாற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டாயிடுச்சு. அப்போ உண்மையாகவே இந்த யூரின் அப்படிங்கிற விஷயம் இப்போ பொதுவாக இப்போ அதுக்கு முன்னால் நம்ம அது எங்கேருந்து பெறப்பட்டதுன்ற ஒரு தகவலுக்கு முன்னால் இந்த யூரின் குடிப்பது நல்லதா, இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் செய்கிறோமே அப்படின்னா அது ஆரோக்கியத்துக்கு சிறந்தது அல்ல என்று தான் சொல்ல முடியும். நம்ம முன்னாள் பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் கூட மனிதனுடைய சிறுநீர் குடிப்பது உடலுக்கு நல்லதுன்னு அவர் அதை வந்து பழக்கத்துலேயும் வச்சுருந்தார். அந்த ஒரு பழக்கத்தை அவர் வந்து ஃபாலோ பண்ணி கடைசியில் அவர் வந்து இறக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஃபெக்ஷன் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்லேயும் பிபி அதிகமாகியும் அவர் இறந்திருக்கார். இந்த யூரினுடைய ப்ராசஸ் வந்து அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தனால. அப்போது நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா யூரினில் என்ன இருக்குது, அது எந்த யூரினாக இருந்தாலும் மாட்டு யூரினாலும் சரி அல்லது ஆட்டு யூரினாலும் சரி இல்லை மனித யூரினாலும் எல்லா யூரின்லேயும் பொதுவாகவே சோடியம் பொட்டாசியம் அப்புறம் கால்சியம் லெவல்கள் அப்புறம் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும். இதில் மாதிரிலாம் வந்து மினரல்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும். அப்போ அதிக அளவில் இதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகுது, உடம்புல வந்து உப்பின் தன்மை கூட ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு வருது. இந்த பாக்டீரியாவில் யூரின் வந்து பர்ஃபெக்டாக இல்லைன்னாக்கா அதில் ஈகோலி வைரஸ் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வைரஸ் வந்து உடம்புக்கு இன்ஃபெக்ஷனை கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு மனிதன் வந்து பாதிக்கப்படவும் செய்யலாம். காலப்போக்கில் அது நிறைய நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். இப்போ உப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த பிபி அதிகமாகி மூளையில் வந்து கிளாட்டிங் வந்து அவர் இறந்துருக்காருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். மொரார்ஜி தேசாயினுடைய அந்த யூரின் தெரபின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பொதுவாக வந்து சிறுநீர் குடித்து அது ஒரு தெரபியாக வந்து பயன்படுத்துறதுங்கிறது ஆரோக்கியமானது அல்ல. ஒரு சித்தர்களுடைய வைத்திய ரீதியாகவும் சரி அல்லது ஆங்கில மருத்துவத்துடைய வைத்தியாகவும் சரி அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. அப்போ ஏன் வந்து நம்ம பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீர் நல்லது, கோமூத்திரத்தினுடைய இது நல்லது சொல்லியிருக்கோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோமூத்திரத்திற்கான பொருள் வந்து வேறு. அந்த கோமூத்திரம் என்கின்ற வார்த்தைக்கான பொருள் வேறு. அந்த கோமூத்திரத்திலிருந்து இந்தந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம், மருந்துகள் வந்து சுத்தி பண்ணலாம். அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி குடிக்கும்போது நமக்கு ஆரோக்கியம் ஆன்டிபாக்டீரியெல்லாம் வருதுன்னு சொன்னால் அது உண்மைதான். ஆனால் அது இந்த பசுமாட்டிலேருந்து பெறக்கூடிய சிறுநீர்லேருந்து அல்லங்கிறத ஒரு தெளிவாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வானத்திலிருந்து பெறப்பட்ட நீர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வானத்திலிருந்து பெறப்பட்ட நீர் தான் இந்த பசுவின் நீர் சொல்கிறோம். அப்போ எப்படி வானத்திலிருந்து அது பெறப்படுகிறது, அது எப்படி வந்து அது சேர்த்து வச்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்க. எப்படி சேர்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கேட்பதற்கு கொஞ்சம் நம்பக்கூடிய விஷயங்கள்மாக இருக்காது உங்களுக்கு. என்ன காரணம்னா பொதுவாக எளிதில் கிடைக்கக்கூடியதும் எப்பொழுதும் நம்ம பார்வையிலே இருக்கக்கூடியதுக்கும் அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்காது. ஆனால் அதை வந்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அதை பூஜைகளை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா நல்ல காரியங்கள்லையும் அந்த பொருளை பயன்படுத்துகிறோம். ஏன்னா அதில் அந்த தான் பசுன்னு குறிப்பிடுறாங்க சித்தர்கள்.
அதுதான் பசு, அதுதான் வந்து காமதேனு. இந்திரலோகத்தில் வந்து காமதேனு அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடாரு, காமதேனு அதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம புராணங்களை படிச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒரு விஷயம் என்னடான்னு சொன்னாக்கா, இறைவன் வந்து இயற்கையாக ஒரு பொருளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த இயற்கையான பொருளில் இருந்து தான் நம்ம வந்து இந்த நீரை நாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த நீரை தான் நாம் வந்து பசுவின் நீராக கொள்ள வேண்டும். அந்த நீர் தான் நமக்கு அமிர்தமாகிறது. அந்த நீர் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்குமான ஒரு ஆதி பொருளாகவும் இருந்திருக்கு. இறைவனால் கொடுக்கப்பட்டதும் தேவர்கள் அசுரர்கள் அந்த பாற்கடலை கடைந்து அந்த பாற்கடலிருந்து அமிர்தம் எடுத்ததும் அந்த பொருளிலிருந்து தான். அந்த பொருளில்தான் இந்த வானத்து நீரானது சேகரிக்கப்படுகிறது. பரிபாஷையில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளையும் இன்றைய காலகட்டத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்படி விலங்கிடமிருந்து பெறக்கூடிய அந்த சிறுநீரை வந்து அமிர்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் வந்து ஒரு கருத்து புரிதல் இல்லாமல், அதை சிந்தித்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இல்லாமல் நாம் இப்போ இதுக்காக போராடியும் இதுக்காக ஒருத்தர் வந்து மாறி மாறி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதை வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக உருவாக்குற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா, இந்த பொருள் என்னது, இந்த பொருளில் எப்படி இந்த நீர் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிந்து விட்டால் உண்மையிலே இது பசுவின் சிறுநீர் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும்.